எப்படி சொல்றது, பவுண்டரியை தாண்டி போல சார், ஸ்டேடியத்தை தாண்டி போயிடுச்சு, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. அண்ட் சிஸ்டர் அவங்க வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க. உண்மையாக கூட பிறக்காத ஒரு சகோதரி மாதிரி தான் அவங்க அனுபவா மேடம். அவ்வளோ அருமையாக கோஆப்ரேட் பண்ணி ஷூட்டிங்ல இருந்து எல்லாத்துக்குமே நல்லா பண்ணாங்க. எல்லாருக்குமே இந்த இந்த கம்ப்ளீட் டீமுக்கும் எங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வரக்கூடிய 20ஆம் தேதி பிப்ரவரி இதை நம்மளுடைய எல்லா தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை திரையரங்குகளுமே வருது. ஸோ நீங்க உங்களுடைய பேராதரவை கொடுத்து எங்களை மாதிரி சின்ன படங்களையும் நீங்க வாழ வைப்பீங்கன்ற நம்பிக்கையோட தமிழ் மக்களாகிய உங்கள்கிட்ட நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோம். நீங்களே எழுதுங்க. யூ ஆர் அவர் ஜட்ஜஸ், யூ மேக் தி ஜட்ஜ்மெண்ட். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சூப்பரா இருக்கு மூவி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனல் வித் காமெடி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ணாவும் சரி, ஆல்மோஸ்ட் அக்காவும் சரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் அதுவும் வந்து லவ் கான்செப்ட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய 2K கிட்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் லவ்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். Not 2K kid. 26 kid. ஐயோ, not 2K kid. 2K11. 2K11. Nice ma, congrats. Thank you. Super அண்ணா. All the best. 14. பல்லாடா. Thank you. Thank you. Thank you லால. என்னால பேச முடியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நிஜமாவே பேச முடியல. சுத்தமா சாரி. இல்ல ஒரே செகண்ட். சின்ன வயசுல உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தது, இப்போ உங்க பையன் நடிச்சிருக்காரு, அத பத்தி ரொம்ப நல்லா இருக்கு. அதான் சொல்ல முடியும். சரி, இப்போ ஜெனரலாவே வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா விஜய் பப்பு வந்து ஐயா டக்குனா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைச்சிட்டேன். பேசுங்க. அவர் என்ன மாதிரி சை டைப், தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப நல்லா இருக்கு, அதான் என்னால சொல்ல முடியும். வணக்கம். ஆக்சுவலி ஐம் ஸோ பிளெஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ல இருந்தாலுமே டேரக்டர் சார் வந்து ஹி சோஸ் மீ ஃபார் திஸ் ஸ்கிரிப்ட்ன்றப்போ இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. தட் பப்பு ஹெல்ப் மீ அ லாட். எனக்கு நீங்கள் சொல்கிற அந்த கன்சமிட்ற சீன் எந்த சீன்ஸாக இருந்தாலுமே ஹி ஹெல்ப் மீ வித் ஓகே காம், நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தி ஆல் ஹெல்ப் மீ. அண்ட் த கேமராமேன், எடிட்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் தேட்டர்ஸ் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஆர்டிஸ்ட் அட்டகாசமா அந்த ஹீரோ பப்பும் சரி, ஹீரோயினும் சரி, அந்த ஃப்ரெண்ட் கேரக்டரும் சரி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறதே வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் தான். ஒரு கதை கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து எப்போவுமே ஜெயிக்குங்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் பல படங்கள் உதாரணம். அந்த வகையில் இந்த படம் வந்து அரவிந்த்ராஜ் இயக்குனர் எனக்கு தெரியாது, ஆனால் வந்து அட்டகாசமாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பல சீனில் அந்த ஹீரோ வந்து, அதாவது ஹீரோவோட அம்மா ஹீரோயின், ஹீரோயின், ஹீரோ ஃப்ரெண்டு, இவங்களை வச்சு அந்த கண்டென்ட் கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால படத்தை சிறப்பாக கொண்டு போயிருக்கிறாங்க. படத்தில் நடித்த அந்த அம்மா கேரக்டர் சரி, நடித்த நடிகர்கள் சரி, பிஜிஎம் சரி, என்ன தேவையோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அரைச்சமாகவே அரைக்காம கொஞ்சம் வித்தியாசமாக முயற்சி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது வந்து படம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே ஒரு 2 மணி நேரம் நல்ல குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான படம். எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள், உங்களை திருப்திப்படுத்துங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. டோன்ட் மிஸ் இட் மை டியர் டாலி. உங்கள் டாலியோட வந்து பாருங்கள், உங்கள் மனைவியோட வந்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். டாட்டா. இந்த பிளிங்க் பண்ண அடிச்சு ரொம்ப கஷ்டமான விஷயம், அது எல்லாரையும் பாராட்டுறேன். முக்கியமாக நான் பார்க்குறது இந்த படத்தோட ஸ்கிரிப்ட், இந்த கதை இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து கதை இல்லை, பெரிய பெரிய படம் பண்ணுறாங்க, கதை இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் என் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. பக்கத்து மலையாளம், ஈவன் கன்னடா, தெலுங்கெல்லாம் நல்ல கதைக்கு போய்கிட்டு இருக்காங்க, நம்ம கதையை விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அண்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா, பிரமாதமான கதை. யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஓல்டு ஹிஸ்டாரிக்கல் நாவலில் சிலையை வந்து ஒருத்தன் லவ் பண்ணுவான். அப்புறம் மேனக்வின் படம் ராதாமோகன் என் ஃப்ரெண்டு தான் பண்ணது. பட் அதை விட என்னென்னா அதுலெல்லாம் சிலையாகவே இருக்கும், மேனக்வின் வந்து பொம்மையாகவே இருக்கும்.
இதுல டைரக்டர் வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க, டைரக்டர் வாங்க. இல்ல நான் கதை சொல்றேன். வராது பேசுவேன். அது என்னன்னா அதை மீறி ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது சொல்ற அதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இந்த படத்துல பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் விட இந்த ஸ்கிரிப்ட், ஏன்னா நான் ஸ்பாயிலர் பண்ண எனக்கு தெரியும் எந்த லெவல் வரைக்கும் பேசணும்னு தெரியும். அது மீறி போக மாட்டேன். நானும் அது பண்ணிட்டு நானும் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். எனக்கு என்ன விஷயம்னா இந்த படத்தோட அஸ்திவாரம் இந்த கதை, இந்த ஸ்கிரிப்ட், இந்த எழுத்து இல்லைன்னா அவங்க பிளிங்க் பண்ணாம ஆக்ட் பண்ணதோ இவர் கஷ்டப்பட்டதோ பயனில்லாம போயிருக்கும். அதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல கதைகள் வரும்போது எது இல்லைன்னு புலம்புறத விட வரும்போது நம்ம ஆதரிக்கணும். அந்த வகையில் ஸ்பாயிலர் பண்ணல, இது முக்கியமான ஸ்கிரிப்ட். ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் வந்த முக்கியமான ஸ்கிரிப்ட். எழுத்து இல்லைன்னா எந்த சினிமாவும் ஓடாது. எழுத்து வர படங்களை நம்ம எல்லாம் ஆதரிக்கணும். அந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை நான் மனசார வாழ்த்துறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க. முக்கியமாக என்ன விஷயம்னா, நான் படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன் தெரியும். ஒரு ஆளாக நடிக்கிறது தான் கஷ்டம். ஒரு 4 பேர் 5 பேர் நிற்கிறோம்னா கவுண்டர் வரும், ஈஸியாக நடிச்சிடலாம். தனி ஒருத்தர் நடிக்கும்போது சின்ன ஒரு அசைவு மிஸ்டேக் இருந்தாலும் லேக் ஆகிடும், பிரச்சனை ஆகிடும், ரீடேக் போக வேண்டியிருக்கும். கேமரா முன்னாடி நீங்கள் இருந்த அனுபவம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரொம்ப டெக்னிக்கலாகவும் எழுத்தாகவும் ரொம்ப நல்ல படம். இதை நான் இங்கே ஒரு பொம்மை தான் இங்கே இருக்குங்கிறத அந்த அளவுக்கு தத்ரூபமாக அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் என்டையர் டீமுக்கும் நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல விரும்புகிறேன். நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் செஞ்சுருக்காங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட் டு த டீம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். பக்கத்தில் ஓகேயா? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம பிரசாத் லேபில் மை டியர் டாலி மூவிக்காக வந்திருக்கேன். உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம பப்புவோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பப்பு மட்டும் இல்லை, ராஜவேலு ப்ரோவும் ஆஸ் எ ஃப்ரெண்டாக கூடவே ட்ராவல் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல வெயிட்டேஜான ரோல் தான் அது. ஸோ பழனியப்பன் சொன்ன மாதிரி ஒரு கம்மியான ஆர்டிஸ்டுக்குள்ள ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு சிறப்பான படம் கொடுத்துருக்காங்க. அரவிந்த்ராஜ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே தேட்டர்ல பாருங்க, குடும்பத்தோட பாருங்க. சூப்பரான படம். தேங்க்யூ. வணக்கம். இப்போ கூட ஒரு ஆக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு, ஒரு இன்ஸ்டாகிராமை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கு சம்பளமோ எல்லாமே நிர்ணயிக்கப்படுறாங்கன்ட்டு. ஆனால் எந்த ஒரு இது இல்லாமல் தனியாக ஒவ்வொரு இதுலேருந்து மேலேறி வந்திருக்கிறாரு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ சினிமா ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நானே ஒரு 15-16 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஏன்னா நான் பார்த்தப்போ இருந்த சினிமா வேறு, இப்போ உள்ள கண்ணோட்டம் வேறு. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு கீழேருந்து வரவங்களுக்கும் ஒரு இன்ஸ்டா ஃபேஸ்புக் மூலமாக வரவங்களுக்கும் உள்ள ஒரு மரியாதை எல்லாமே மாறிடுச்சு. எங்கள் மாதிரி யங்ஸ்டருக்கு இது பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் மாதிரி ஆள் மேலே வரணும். ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மீடியாலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ மச் சார். ஃப்ரேம் ஃபுல்லாக வைக்க சொல்லுங்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நீங்கள் மேம் ப்ளீஸ் 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 மேம். நீங்க வாங்கம்மா. நீங்க கூட வாங்க. தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப நாள் அப்புறம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தேன். அது கூட இந்த மாதிரி லவ் ஸ்டோரி ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வரமாட்டேன். ஸோ ஐ எம் ஆக்சுவலி வெரி வெரி ஹாப்பி ஃபார் பப்பு ஆல்சோ அண்ட் ஃபார் அனுபமா ஆல்சோ, பிகாஸ் ஐ திங்க் லான்ச்சிங்லேயே தான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதை வரும், இந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், பப்பு யோர் ஆக்டிங் ரேஞ்ச் இஸ் சூப்பர். ஏன்னா யாரோ புதுசா ரொம்ப கஷ்டப்பா. எவ்வளவு டைம் காமிச்சாலும் சுத்தமா சரியில்லைன்னு சொல்லுவாங்க சார். நான் பறந்துகிட்டு இருக்கேன் சார், ஏதோ 7வது வாரத்துல. நான் நிஜமா மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ நான் நினைச்சிட்டு இருக்கோம், இப்போ என்ன புதுசா காமிக்க போறேன், இப்போ லவ் ஸ்டோரிஸ்ல வேற என்ன வர போறேன். ஆனா நிஜமா இந்த பார்த்து ஐ வாஸ் ஷாக்.
இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இப்போ அந்த ட்விஸ்ட் இங்கே சொல்ல முடியாது இல்லைன்னா எல்லாருக்கும் தெரியும். பட் செகண்ட் ஹாஃப் ஸ்பெஷலி எனக்கு ரொம்பவே இஷ்டம். அண்ட் பப்பு யூ ஆக்டிங் யூ ஆர் லைக் ஜஸ்ட் கில்லிங் த என்டையர் லைக் வாவ். அது என்ன சொல்ற, ஐம் ஸ்பீச்லெஸ். உங்கள் ரேஞ்ச் ஆஃப் அந்த ஆக்டிங் ஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸில் அந்த சீனில் உங்கள் ரெண்டோடு அண்ட் ஃபார் யூ அந்த கண்ணில் தான் எல்லாம் காமிக்கணும். ஸோ வெரி வெரி குட். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நான் எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் இந்த படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் லவ் லைஃப்ல ரொம்ப ஈஸியாக எல்லாமே பிரேக்கப் பண்ணோம். ஆனால் அந்த டைம்ல ஒரு இந்த மாதிரி லவ் ஸ்டோரி வரும். அண்ட் யோர் ஃபெய்த் அண்ட் யோர் பிலீஃப் இன் லவ் கெட் ஸ்ட்ராங்கர் இந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு அப்புறம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. உங்கள் எல்லாருக்கும் என்டையர் டீம், ப்ரொடியூசர்ஸு, டைரக்டர்ஸு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். மை பெஸ்ட் ஆஃப் த விஷஸ் அண்ட் காங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ஏற்கனவே காங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறேன் பிகாஸ் இட்ஸ் டெஃபினெட்லி கோனா பி சூப்பர். நன்றி. தொடர்ந்து வந்து பிரஸ் ஷோ தான் வந்து எல்லாருக்கும் போடுவாங்க. இப்போ வந்து செலிபிரிட்டி ஷோ வந்து தொடர்ந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா படங்களும். இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன்? பட் இது ராங் ஒன்றும் இல்லைனோ. செலிபிரிட்டி எல்லாமே நான் கூட இப்போ கூட உங்க முன்னாடி இருக்கும். இப்போ கூட நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் தான் ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்பேர்ட் டு என்டையர் சவுத் இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ கொஞ்சம் பேக்லேயே இருக்குது. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் புது ப்ரொடியூசர், நியூ ப்ரொடியூசர், ஓல்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி வி ஹாவ் டு மேக் அ இண்டஸ்ட்ரி வெரி ஸ்ட்ராங். ஸோ இப்போ செலிபிரிட்டிஸ் கொண்டு வரோம், இல்லைனா நான் என் ஹஸ்பண்ட் இஃப் வி ஆர் டூயிங் திஸ் ஷோஸ் தப்பு ஒன்றுமே இல்லை. வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு சப்போர்ட் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அவ்வளோதான். தமிழ் ப்ரொடியூசர்ஸ். ஆமாம். நன்றி. வணக்கம். தேங்க்யூ ப்ரெஸ். இந்த மூவி வந்து எங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் அண்ட் எமோஷ்னலான ஒரு ஃபீல் இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய் பப்பு ப்ரோ. ஏன்னா இவர் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது ஒரு பக்கம் தனுஷ் சார் மாதிரி இருக்கிறாரோ, ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கிறாரோ, அதுக்கப்புறம் நடுவில் வந்து என்னமா வாய்ஸ் மாடுலேஷன் விஜய் சேதுபதி ப்ரோ மாதிரி கொடுக்குறாரு அப்படியே. ஸோ ஒரு டேலண்ட் ஆஃப் ஆல் ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸுக்கும் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸுக்கும் கலந்து ஒரு ஆக்டர் வேணும்னா விஜய் பப்பு வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் டைரக்டர் சார், ஒரு உண்மையான ஒரு லவ் ஜெயிக்கிறது வந்து ஒரு உண்மையான டீம் இருக்கணும், உண்மையான எஃபர்ட்ஸ் இருக்கணும். ஸோ உண்மையாக எஃபர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. அண்டு சூப்பராக நடிச்சிருக்கீங்க மேம் அனுப்புமா. ஏன்னா நிறைய சீன்ஸில் வந்து ஆடுறது, பாடுறது, கத்தி டைலாக் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அது எதுவுமே இல்லாமல் உக்காந்துற இடத்துலேருந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அது என்னன்றது நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த படம் வந்து உண்மையிலே லவ்ல இருந்தவங்க, லவ்ல இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை தயாரித்த எங்களோட ஃப்ரெண்ட் சிவராமன் சார் வந்து முதல்ல பாராட்டணும். ஏன்னா அவர் இந்த பேனர் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ப்ரமோஷனுக்காக என் ஸ்கூலுக்கு வந்து, சார் இந்த ப்ரமோஷன் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னா அங்கே இருக்க அந்த காரணம் சிம்மமூர்த்தி சினிமாஸ், இது இவங்க அப்பாவோட கனவு இது. ஸோ இங்கே வந்து எல்லாருமே ஒரு ஜெனரேஷன்ஸாக கனவு இருக்குது. இங்கே விஜய் பப்புவோட அப்பாவோட கனவாக இருக்கட்டும், இவர் வந்து ஒரு ப்ரொடியூசராக வரணுன்றது ஒரு கனவாக இருக்குது. ஸோ இது வந்து மக்கள் வந்து இவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக பண்ணாங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படம் பார்த்து உங்களோட லவ் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். ஹாய், வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த படமும் இருக்குன்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். எந்த டைரக்டருமே வந்து டைரக்டட் பை அப்படின்னு போட்டுட்டு அவரோட பேரை தான் போடுவாங்க. டைரக்டட் பைன்னு போட்டு அரவிந்த் ராஜன் போட்டு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட நின்றுருக்காங்க எல்லாருமே. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்தது. அதை தாண்டி எனக்கு ரொம்ப இந்த படத்தில் எனக்கு கனெக்டட்னா பப்பு தான். பப்பு வெரி ஹார்ட் ஒர்க்கு. நிறைய கடந்து அந்த ஒருவர் வந்து கொட்டு போட்டாலும் மோதிர வரல கொட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுஷ் சார் கையால் கொட்டு போட்டவர் இவர். ஆமாம், லைட்டாக பார்க்க சிவகார்த்திகேயன் வரையும் இருக்காரு. இல்லை, கண்டிப்பாக எல்லாரும் எப்படியும் எழுதுவீங்க. அதனால வந்து
he done the job very well. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது வந்து ரொம்ப அழகாக வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. நீங்களும் done it really well. அதே மாதிரி இதில் சின்ன ரோலாக பண்ணியிருந்தாலும் அம்மாவை நடித்தவங்க வேற லெவல். அப்பா ஒரு சின்ன ரோல் வந்தாலுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. ஃப்ரெண்ட் ரோலு எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா லவ் லாங் லாஸ்டிங்னு வேணால் சொல்லலாம். லாங் லாஸ்டிங் லவ் இது வேணால் கேப்ஷனாக போட்டீங்க. லாங் லாஸ்டிங் லவ்ன்றது லவ் தான், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அதில் வந்து அது இது பாஸ்ட்டு ப்ரெசன்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்பயுமே லவ்ன்றது லவ்வாக மட்டுமே இருக்கும். ஏன்னா அந்த முதல் காதல் எப்பயுமே போயிட்டே இருக்கும். அது அவனுக்கு முதல் காதலாக இல்லைனாலும் அவளுக்கு இல்லைனாலும் இவனுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். முரளி சார் மாதிரி லவ்வே சொல்லாம நான் சொல்றேன். நீங்க ஒரு முரளியா ஆமா, லவ்வே சொல்லாம இதே முரளியா இருக்கிற முரளியை நீங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா மோனோ ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இதை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப ரொம்ப நீங்க தானே சார், சூப்பர் சார், வேற லெவல் சார். ஏன்னா வந்து இந்த சின்ன படங்கள்னு சொல்றதை தாண்டி வந்து ஒரு நல்ல படங்கள் அது ஒரு சின்ன பட்ஜெட்ல நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறத தாட் வரதே பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சினிமாவை உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும், நிறைய வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த குட் லக் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.